Best Baby Diaper 2025. ஒரு 10 leading baby diaper brands ஓட ingredients, absorption as well as breathability test பண்ண போறோம். Hi everybody, welcome to Moms Exclusive. நீங்க நிறைய பேர் கேட்டிருந்த பெஸ்ட் பேபி டைப்பர் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அண்ட் நீங்க சொல்லியிருந்த மேக்ஸிமம் எல்லா பிராண்ட்ஸுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பெஸ்ட் பேபி சோப், லோஷன், ஷாம்பூ, பவுடர் இந்த வீடியோஸ் எல்லாமே போட்டாச்சு. அதோட லிங்க்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் இருக்கு. இட் இஸ் கோயிங் டு பி a complete honest review and it's a non-sponsored video. ஸோ கண்டிப்பா வந்து லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. வாட்டர் அப்சார்ப்ஷன் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 200 ml ஆஃப் வாட்டர் எடுத்து எல்லா டைப்பர்ஸ்லையும் வந்து போர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பியூர் பான், நெக்ஸ்ட் வந்து மேமி போக்கோ, அடுத்தது டெடி, நெக்ஸ்ட் பம்டம் அண்ட் ஹகீஸ். எல்லாத்துலேயுமே வந்து 200 ml வாட்டர் போர் பண்ணியிருக்கேன். அண்ட் டைமர் வந்து ஒரு 2 minutesக்கு செட் பண்ணிவிட்டு எவ்வளோ தூரம் அப்சார்ப் பண்ணியிருக்குன்னு செக் பண்ண போகிறோம். அண்ட் ஸ்கோர் வந்து அவுட் ஆஃப் 5 ஈச் டைப்பர் என்ன ஸ்கோர் வாங்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ 2 minutes and 1 second ஆயிடுச்சு. இப்போ வெட்னஸ் வந்து எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம். பியூர் பானில் கம்ப்ளீட்டாக இல்லை. மேமி போக்கோவும் ஈக்குவலி ட்ரை ஃபீல் தான் கொடுத்துருக்கு. டெடி பார்த்தீங்கன்னா அதுவும் கம்ப்ளீட்டாக ட்ரையாக தான் இருக்குது. பம்டம் கம்ப்ளீட் ட்ரை ஃபீல் தான் இருக்குது. ஹகீஸ் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு வெட் ஃபீல் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஸ்குவீஸ் பண்ணி நம்ம யூஸ்வலாக பண்ணுற மாதிரி செக் பண்ணிடலாம். எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ட்ரை ஃபீல் தான் கொடுக்குது. இப்போ ஈச் பிராண்டோட ஸ்கோர் அவுட் ஆஃப் 5 என்னன்னு பார்க்கலாம். பியூர் பான் 5, மேமி போக்கோ 5, டெடி 5, பம்டம் 5 அண்ட் ஹகீஸ் 4 out of 5. நெக்ஸ்ட் 5 பிராண்ட்ஸ் ஆஃப் டைப்பர்ஸ்லையும் 200 ml போர் பண்ணுறோம். ஆர் ஃபார் ரேபிட், லவ் லேப் சுப்ரீம், ஹிமாலயா, லவ் லேப் பிளெயின் அண்ட் பேம்பர்ஸ் ஆல் ரவுண்ட் ப்ரொடெக்ஷன். இந்த பிராண்டோட வேரியன்ட் மென்ஷன் பண்ணுறதுக்கான ரீசன் இருக்குது. ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க மெட்டீரியல் வந்து ப்ரீமியம் வேரியண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும், அதுக்காக தான். அண்ட் இப்போ நம்ம வந்து எக்ஸாக்டாக அது அந்த முன்னாடி செட் ஆஃப் பிராண்ட்ஸ்க்கு போட்ட மாதிரியே 2 minutes and 1 secondக்கு டைமர் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ குவிக்காக இதோட அப்சார்ப்ஷன் என்ன லெவலில் இருக்குன்னு பார்க்கலாம். ஆர் ஃபார் ரேபிட் நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கு. லவ் லேப் சுப்ரீமோ ரொம்ப நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கு. ஹிமாலயாவும் நல்லா அப்சார்ப் பண்ணியிருக்கு. லவ் லேப்பில் மட்டும் கொஞ்சம் வெட் ஃபீல் இருந்துச்சு. பேம்பர்ஸ் நல்லாவே அப்சார்ப் பண்ணியிருக்கு. அதே மாதிரி அந்த ஸ்குவீஸ் டெஸ்ட்டும் பண்ணிடலாம். எல்லா டைப்பர்ஸுமே கம்ப்ளீட்டாக ட்ரையாக தான் இருக்குது. இப்போ இதோட ஸ்கோர்ஸ் அவுட் ஆஃப் 5. ஆர் ஃபார் ரேபிட் 5, லவ் லேப் சுப்ரீம் 5, ஹிமாலயா 5, லவ் லேப் பிளெயின் 4 அண்ட் பேம்பர்ஸ் ஆல் ரவுண்ட் 5 out of 5. நெக்ஸ்ட் வந்து இந்த டைப்பர்ஸோட ப்ரீத்தபிலிட்டி செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு பவுலில் கம்ப்ளீட்டாக வந்து ஸ்டீமிங் ஹாட் வாட்டர் போர் பண்ணிவிட்டு மேலே வந்து இந்த டைப்பரை வச்சு கவர் பண்ணிவிட்டு மேலே இன்னொரு லிட் வந்து நம்ம வந்து போட போகிறோம். அண்ட் இதில் வந்து எந்த அளவுக்கு ஸ்டீம் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ண போகிறோம். இந்த டெஸ்ட் வந்து எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்பர் வந்து ப்ரீத்தபிளாக இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து ரேஷ் வரதுக்கான சான்சஸ் ரொம்பவே கம்மி. நல்லா ஸ்டீமிங் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு 5 பிராண்ட்ஸ் ஆஃப் டைப்பர்ஸில் நம்ம வந்து போர் பண்ணி ப்ரீதபிலிட்டி டெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே இருக்கிற 5 பிராண்ட்ஸ் வந்து டெடி இருக்குது, அடுத்து வந்து பம்டம் இருக்குது, அடுத்து ஹகீஸ் நேச்சர், மேமி போக்கோ ஆஸ் வெல் அஸ் பியூர் பான் இருக்குது. ஸோ இந்த ப்ரீதபிலிட்டி டெஸ்ட்டில் எவ்வளோ தூரம் வந்து ஸ்கோர் பண்ணுது அப்படின்னு நம்ம லாஸ்ட்டாக, அதாவது இன்னும் ஒரு 5 பிராண்ட்ஸ் டெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம். அண்ட் இது எல்லாமே நான் ஒரு 3-4 டைம்ஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அதோட ரிசல்ட் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு 1 minute வந்து டைமர் செட் பண்ணிக்கலாம். 1 minute ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து சில பிராண்ட்ஸில் வேப்பர் நல்லாவே ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இது எவ்வளோ தூரம் வெட் ஆயிருக்குன்னு பார்த்துடலாம். டெடி பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வெட் ஆகவே இல்லை. நெக்ஸ்ட் வந்து பம்டம், அதுவும் வந்து கொஞ்சம் கூட வெட்னஸ் இல்லை. அடுத்து ஹகீஸ் பாருங்க, உங்களுக்கு கிளாத்லேயே தெரியும் நல்லா வந்து வெட் ஆயிருக்கு. அதே மாதிரி மேமி போக்கோ பார்க்கலாம், இதில் வந்து வெட்னஸ் இல்லை. அண்ட் பியூர் பான் வந்து ஓரளவுக்கு வெட்னஸ் இருக்குது. இப்போ அதே மாதிரி நெக்ஸ்ட் செட் ஆஃப் டைப்பர்ஸில் ஹாட் வாட்டர் வந்து போர் பண்ணிவிட்டு இதே மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆர் ஃபார் ரேபிட் வச்சுருக்கேன், லவ் லேப், மேமி போக்கோ, பேம்பர்ஸ் அண்ட் லவ் லேப் சுப்ரீம் வச்சுருக்கேன். அண்ட் 1 minuteக்கு டைமர் செட் பண்ணிடலாம். சில பிராண்ட்ஸில் நல்லாவே ப்ரீத்தபிலிட்டி இருக்குது. அந்த கிளாஸ் ஜாரில் வேப்பர் ஃபார்ம் ஆயிருக்கு. ஆர் ஃபார் ரேபிட் கம்ப்ளீட் ப்ரீத்தபிலிட்டி இருக்குது. அடுத்து லவ் லேப்பில் வந்து ப்ரீத்தபிலிட்டி இல்லை. மேமி போக்கோ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ப்ரீதபிலிட்டி இல்லை. பேம்பர்ஸ்லையும் ப்ரீதபிலிட்டி இல்லை. ஆனால் லவ் லேப் சுப்ரீமில் நல்லாவே ப்ரீதபிலிட்டி இருக்குது. டெடி பிராண்டில் கம்ப்ளீட்டாக ப்ரீதபிலிட்டி இல்லை. ஸோ 3 out of 5. பம்டமும் அதே மாதிரி கொஞ்சம் கூட ப்ரீதபிலிட்டி இல்லை, 3. ஹகீஸ் பார்த்தீங்கன்னா ப்ரீதபிலிட்டி நல்லாவே இருந்துச்சு, ஸோ 5. மேமி போக்கோவில் கம்ப்ளீட்டாக இல்லை, 3. அண்ட் பியூர் பானில் இருந்துச்சு, ஸோ 5. நெக்ஸ்ட் செட் ஆஃப் 5 பிராண்ட்ஸோட ப்ரீதபிலிட்டி ஸ்கோர். ஆர் ஃபார் ரேபிட் நல்லாவே இருந்துச்சு, 5.
லவ் லேப்ல கம்ப்ளீட்டா இல்ல 3, ஹிமாலயா ஆவரேஜ் 4, பேம்பர்ஸ்ல கம்ப்ளீட்டா இல்ல ஸோ 3 அண்ட் லவ் லேப் சுப்ரீம்ல நல்லாவே இருந்துச்சு 5 out of 5. நெக்ஸ்ட் பண்ண போற டெஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது சாஃப்ட்னஸ் டெஸ்ட். பிகாஸ் குழந்தையோட பாடியில வந்து எந்த லேயர் டச் ஆகுதோ அந்த லேயர் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் ஸ்கோர்ஸ் வந்து அவுட் ஆஃப் 5 குவிக்கா பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பம்டம் பிராண்டோட பேபி டைப்பர்ஸ். ஸோ இது பாத்தீங்கன்னா உள்ள இந்த மாதிரி ஏடிஎல் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, டாப் ஷீட் இருக்கு, அது வந்து தின்னா இருக்கு, அதுக்குள்ள வந்து இந்த ஏடிஎல் லேயர் நமக்கு வந்து விசிபிளா தெரியுது. அண்ட் இதை வந்து டச் அண்ட் ஃபீல் பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப சாஃப்டா ஃபீல் ஆகல. ஸோ இதோட ஸ்கோர் வந்து 2 out of 5. நெக்ஸ்ட் ஹகீஸ். இது வந்து எப்படி இருக்குன்னு குவிக்கா பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள அந்த ஏடிஎல் லேயர் வந்து உள்ள இருக்கு, டாப் ஷீட் மேல இருக்கு. இது வந்து ஓரளவுக்கு சாஃப்டா இருக்கு, பட் கொஞ்சம் வந்து திக்கா இருக்கிறதுனால இதோட ஸ்கோரும் 4 out of 5. நெக்ஸ்ட் நீங்க நிறைய பேர் கேட்டிருந்த டெடி பிராண்ட் ஆஃப் பேபி டைப்பர்ஸ். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா அகைன் அந்த ஏடிஎல் லேயர் சொன்னேன் இல்லையா, அது வந்து விசிபிளா இருக்கு. அண்ட் சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் வந்து எனக்கு ரஃப் ஃபீல் தான் இருக்கு. அதனால இதோட ஸ்கோர் வந்து 2 out of 5. நெக்ஸ்ட் வந்து பேம்பர்ஸ் ஆல்ரவுண்ட் ப்ரொடெக்ஷன். இதோட சாஃப்ட்னஸ் ஸ்கோர் என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். உள்ள வந்து ஃபீல் இந்த மாதிரி இருக்கு. அண்ட் இதோட டாப் ஷீட் வந்து லைட்டா டிண்டட் கலர்ல இருக்கு, அதாவது வந்து அந்த ஆலோ வந்து இன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சாஃப்ட்னஸ் பாத்தீங்கன்னா நல்லா சாஃப்டா தான் இருக்கு, பட் வந்து கம்ப்ளீட்டா அந்த வந்து ஒரு ஒயிட் ஃபீல் இல்ல அப்படிங்கறதுனால இதோட ஸ்கோர் வந்து 4 out of 5. நெக்ஸ்ட் வந்து ஹிமாலயா டோட்டல் கேர் பேண்ட்ஸ். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து கிறிஸ் கிராஸ் பேட்டர்ன்ல இருக்கு. இது வந்து சாஃப்டா தான் இருக்கு, கொஞ்சம் வந்து ஒரு திக் ஃபீல் இருக்கிறதுனால இதோட ஸ்கோர் வந்து 4 out of 5. நெக்ஸ்ட் வந்து லவ் லேப் சுப்ரீம் பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு லவ் லேப்ல வேற ஒரு வேரியன்ட்டும் இருக்கு, அதுவும் நான் வந்து வீடியோல காமிச்சேன். இது வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அந்த எம்பாஸ்ட் பேட்டர்ன் மாதிரி இருக்கு. அண்ட் டச் அண்ட் ஃபீல் வந்து சாஃப்டா தான் இருக்கு. ஸோ அதனால இதோட ஸ்கோர் வந்து 5 out of 5. நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து R4 Rabbit. ஸோ இதோட டச் அண்ட் ஃபீல் பார்த்துடலாம். இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒயிட் லேயர் தான் இருக்கு அண்ட் வந்து சாஃப்டா தான் ஃபீல் ஆகுது. இதோட ஸ்கோர் வந்து 5 out of 5. நெக்ஸ்ட் வந்து லவ் லேப்போட பிளெயின், அதாவது சுப்ரீம் இல்லாம அவங்களோட நார்மல் டைப்பர் பேட்ஸ். ஸோ இதோடது வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா உள்ள அந்த ஏடிஎல் லேயர், அதாவது டாப் ஷீட் ரொம்ப மெலிசா இருக்கிறதுனால ஏடிஎல் லேயர் வந்து விசிபிளா இருக்கு. ஸோ இதோட ஸ்கோர் வந்து 4 out of 5. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியூர் பார்ன். இதுல வந்து 2 வேரியன்ட் இருக்கு, பட் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோல வந்து டெஸ்ட் பண்ணது பியூர் பார்ன் ஆர்கானிக் மட்டும்தான். ஸோ இதோட டச் அண்ட் ஃபீல் பார்க்கலாம். இதோட டச் அண்ட் ஃபீல் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து அகைன் அந்த எம்பாஸ்ட் பேட்டர்ன்ல இருக்கு அண்ட் சாஃப்டா தான் இருக்கு. ஸோ இதோட ஸ்கோர் வந்து 5 out of 5. அண்ட் டைப்பர்ஸ்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து 3 to 4 லேயர்ஸ் வந்து மினிமம் இருக்கும். அதான் நமக்கு வந்து நல்லா தெரியும், அந்த டாப் ஷீட் குழந்தையோட ஸ்கின்னை வந்து டச் பண்ணக்கூடிய லேயர். இது வந்து மோஸ்ட்லி பிபி இல்லைனா பிஇ பிளண்டா இருக்கும், அதாவது வந்து ப்ராபிலீன் இல்லைனா பாலி இத்திலீன் பிளண்டா வந்து இருக்கக்கூடிய லேயர். அண்ட் சில ப்ரீமியம் பிராண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இதை வந்து ஹைட்ரோஃபிலிக் லேயராகவும் வந்து ட்ரீட் பண்றாங்க, அதாவது வாட்டரை வந்து அதுவே அப்சார்ப் பண்ணிக்கும். இன்னும் சில பிராண்ட்ஸ்ல வந்து ஒரு கிரீன் இல்லைனா ஒரு ப்ளூ கலர் ஷீட் மாதிரி வந்து தெரியும், அதாவது அந்த டாப் ஷீட்டுக்கு ஜஸ்ட் கீழே அண்டர் இருக்கும். அதோட பேரு வந்து ADL, அதாவது அக்விசிஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லேயர் அப்படின்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் பேண்ட்ஸ்ல இந்த மாதிரி ஒரு ப்ளூவோ கிரீன் லேயரோ கொண்டு வராம அது அந்த ADL வந்து அவங்க இன்டிகிரேட்டோ இல்லைனா வந்து இன்விசிபிளாவோ ஆக்கிடுவாங்க. நெக்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா அந்த சாப், அதாவது சூப்பர் அப்சார்பன்ட் பாலிமர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து அந்த லிக்விடை ஜெல்லாக வந்து மாற்றும். நான் வந்து நம்ம முன்னாடி பண்ண வீடியோவில் எடுத்து காமிச்சிருக்கேன். ஃபைன் கிறிஸ்டல்ஸ், சுகரி கிறிஸ்டல்ஸ் மாதிரி இருக்கும். அதோட வெயிட்டை விட 80 times ஜாஸ்தி அதால் வந்து அப்சார்ப் பண்ண முடியும். ஸோ கம்ப்ளீட்டாக அந்த லிக்விடை வந்து அது ஜெல்லாக சேஞ்ச் பண்ணிடும். இன்கிரீடியன்ஸ் டெஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பம்டம். நிறைய பிராண்ட்ஸ் வந்து பேக்ல இன்கிரீடியன்ஸ் போடவே இல்லை. இன்கிரீடியன்ஸ் போட்டிருந்தா நம்ம வந்து 4 வந்து கொடுக்குறோம், அதாவது பார்ஷியல் இன்கிரீடியன்ஸ் தான். அதையும் போட்டிருந்தாங்கன்னா 4 இல்லைன்னா 3 தான் கொடுக்குறோம். பம்டம் இந்த மாதிரி வந்து பர்ன் ஆகுது, இன்கிரீடியன்ஸ் கொடுத்துருக்காங்க, அதனால 4 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெடி பிராண்ட். ஸோ இதுலேருந்து ஒரு போர்ஷன் நம்ம வந்து எடுத்து பர்ன் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து அவங்க இன்கிரீடியன்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இது பேர்ன் ஆனால் இந்த மாதிரி வந்து பேர்ன் ஆகுது அண்ட் இந்த ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகுது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. இதோட ஸ்கோர் வந்து 3 out of 5. நெக்ஸ்ட் வந்து பியூர் பார்ன். இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் தோ பார்ஷியல் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல இருந்து இந்த மாதிரி ஒரு லேயர் எடுத்து இது வந்து பேர்ன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக பேர்ன் ஆகுது. ப்ராப்ளி அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி கொஞ்சம் இதில் காட்டன் மிக்ஸ் இருக்கலாம். ஸோ இதுலேயும் ஸ்ட்ராண்ட்ஸ் வருது, ஆனால் ரொம்ப ஃபைன் ஸ்ட்ராண்ட்ஸாக இருக்குது. ஸோ இதில் அவங்க இன்க்ரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இதோட ஸ்கோர் வந்து 4 out of 5.
நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து லவ் லேப் சுப்ரீம் பேண்ட்ஸ். இதுலயும் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க, பட் இன்கிரீடியன்ஸை பத்தி எதுவும் வந்து கிளியர் மென்ஷனிங் இல்லை. ஸோ இதை நம்ம வந்து பேர்ன் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். பேர்ன் பண்ணா வந்து இந்த மாதிரி பேர்ன் ஆகுது. அண்ட் இதோட ஸ்கோர் வந்து 3/5 பிகாஸ் இன்கிரீடியன்ட் லிஸ்ட் இல்லாததுனால டிரான்ஸ்பெரன்சி பேஸ் பண்ணி. சாஃப்ட் லைக் காட்டன் அது எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் கொஞ்சம் வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்கலாம். நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து ஆர் ஃபார் ரேபிட். இதில் வந்து இன்கிரீடியன்ஸ் தோ பார்ஷல் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இதோட ஸ்கோர் வந்து நம்ம 4/5 கொடுக்குறோம். அண்ட் இது வந்து பேர்ன் பண்ணால் இந்த மாதிரி ஆகுது. இன்கிரீடியன்ஸ் வந்து நான் ஸ்க்ரீன்லேயே அட்டாச் பண்ணுறேன், நீங்களும் வந்து பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து சாஃப்ட் டெக்ஸ்சர் தான் இதில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பேம்பர்ஸ் ஆல்ரவுண்ட் ப்ரொடெக்ஷன். இதோட ப்ரீமியம் கேர்லாம் வந்து இன்கிரீடியன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து இன்கிரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணல, பேர்ன் பண்ணால் இந்த மாதிரி ஒரு ஹார்ட் போர்ஷனாக வந்து வருது. ஸோ இதோட ஸ்கோர் வந்து 3/5. நெக்ஸ்ட் பிராண்ட் வந்து ஹக்கீஸ். இதுவும் ரொம்ப ரெப்யூட்டடான பிராண்ட். ஆனால் வந்து பேக்கில் இன்கிரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணல. சாஃப்ட் காட்டன் போட்டிருக்காங்க, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா only 3% காட்டன் யூஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை வந்து இந்த மாதிரி பேர்ன் பண்ணோம்னா இப்படி வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்குது. அண்ட் இதோட ஸ்கோர் வந்து 3/5. இந்த ஹக்கீஸ் நேச்சர் வேரியண்ட்ல நான் பார்த்த இஷ்யூ ஜெல் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியில் வந்துடுது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து மேமி போக்கோ. இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, நான் வந்து மேலே டேக் பண்ணியிருக்கேன். பார்ஷியலாக இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து நம்ம 4/5 வந்து ஸ்கோர் கொடுக்குறோம். பேர்ன் பண்ணால் வந்து ரொம்ப ஈஸியாக பேர்ன் ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி வந்து லைட் ரெசிடியூ தான் வந்து கொடுக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹிமாலயா. ஸோ இதுவும் வந்து ரெப்யூட்டடான பிராண்ட், பட் இன்க்ரீடியன்ஸ் வந்து மென்ஷனே பண்ணலை. ஸோ பேர்ன் பண்ணால் வந்து இந்த மாதிரி பேர்ன் ஆகுது அண்ட் கொஞ்சம் ஒரு சாலிட் பார்ட்டிகல்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதோட ஸ்கோர் 3/5. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லவ் லேப்போட பிளெயின் வேரியன்ட். இதில் வந்து அந்த ஏடிஎல் ஷீட் டாப் ஷீட்டுக்கு அடியில் இருக்கிறது தெரியுது. இதில் வந்து இன்க்ரீடியன்ஸ் எதுவும் வந்து மென்ஷன் பண்ணல. பேர்ன் பண்ணால் வந்து இந்த மாதிரி வந்து ரெசிடியூ கொடுக்குது. அண்ட் நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணாதீங்க, ஏன்னா வந்து கையிலலாம் பட்டுரும் அண்ட் இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் பிரீதிங் திஸ் ஆல்சோ. இதோட ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 3/5. ஷார்ப் ஸ்ட்ரிங்ஸ் வருது. என்னென்ன டைப்பர் என்னென்ன கேட்டகரியில வருதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி டைப்பர் எப்படி சூஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். கண்டிப்பா வந்து சைஸ் ரொம்ப முக்கியம். பிகாஸ் லூஸா இருந்துச்சுன்னா லீக்கேஜ் ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் டைட்டா இருந்துச்சுன்னா குழந்தைக்கு வந்து ரெட் கலர் மார்க்கோ இல்ல ரேஷஸ் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி உங்க குழந்தைக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் அப்படின்னா வந்து அன்ட்ரீட்டட், அதாவது மேல வந்து ஒயிட் கலர் டாப் ஷீட் இருக்கா மாதிரி டைப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு வந்து ரஃப்பான டாப் ஷீட் இருக்கா மாதிரி டைப்பர் வந்து சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. அண்ட் ஒரு 2 years வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வெட்னஸ் இண்டிகேட்டர் இருக்கா மாதிரி டைப்பர் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அட் த சேம் டைம் பேண்ட்ஸ் டைப் இல்லாம டேப் ஸ்டைல் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருந்த மாதிரி இந்த வீடியோக்கு பின்னாடி நிறைய எஃபர்ட் இருக்கு. ரிப்பீட்டட் டைம்ஸ் வந்து அதோட அக்யூரசி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. அண்ட் லைக் பண்ணும்போது ஹைப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கேட்கும், அதையும் வந்து கொடுங்க. So that points add ஆகி இன்னும் வந்து சர்க்குலேஷனுக்கு பெட்டரா ஆகும். தி பெஸ்ட் பேபி டைப்பர் 2025. இப்போ என்னென்ன டைப்பர்ஸ் என்னென்ன கேட்டகரிஸ்ல வருதுன்னு பார்த்துலாம். அண்ட் இந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் இந்த 4 டெஸ்டையும் பேஸ் பண்ணி தான் இருக்கு. நீங்க வந்து எதுவும் டெஸ்ட் பர்டிகுலரா பார்க்கணும்னா வந்து வீடியோல போய் பாருங்க. இப்போ வந்து ஓவரால் அவுட் ஆஃப் 20 என்னென்ன ஸ்கோர்ஸ் பார்த்துடலாம். கேட்டகரி 3ல வந்து 3 பிராண்ட்ஸ் இருக்கு. லவ் லேப் இதோட ஸ்கோர் வந்து 14/20. லவ் லேப் சுப்ரீம் நான் இந்த கேட்டகரி 3ல வைக்கல, லவ் லேப் பிளெயின் தான் இந்த கேட்டகரியில வச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா பம்டம் இதோட ஸ்கோரும் 14/20. நெக்ஸ்ட் வந்து டெடி இதோட ஸ்கோர் வந்து 13/20. நெக்ஸ்ட் இப்போ கேட்டகரி 2 இதுல என்னென்ன டைப்பர்ஸ் இருக்குன்னு பாத்துடலாம். இதுல வந்து மேமி போக்கோ இதோட ஸ்கோர் 16/20. ஹகீஸ் நேச்சுரல் இதோட ஸ்கோர் 16/20. ஹிமாலயா இதோட ஸ்கோரும் 16/20. அண்ட் பேம்பர்ஸ் ஆல்ரவுண்ட் ப்ரொடெக்ஷன் இதோட ஸ்கோர் 15/20. இந்த 4 பிராண்ட்ஸ் ஆஃப் டைப்பர்ஸும் வந்து நமக்கு கேட்டகரி 2ல வருது. பேம்பர்ஸ்ல இன்னும் வேரியன்ஸ் இருக்கு, அதாவது வந்து பேம்பர்ஸ் பிரீமியம் கேர், ஆக்டிவ் பேபி இதெல்லாம் இருக்கு. மேபி நம்ம கமிங் வீடியோஸ்ல அதையும் வந்து செக் பண்ணி பார்த்துடலாம் என்ன கேட்டகரியில வருது. இப்போ வந்து கேட்டகரி 1 என்னென்ன டைப்பர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். பியூர் பார்ன் பேபி டைப்பர் இதோட ஸ்கோர் வந்து 19/20. R for Rabbit baby diaper இதோட ஸ்கோரும் 19/20. and Love Lab Supreme baby diaper இதோட ஸ்கோர் 18/20. இந்த 3 டைப்பர்ஸும் கேட்டகரி 1ல வருது. சோ இப்போ உங்களுக்கு கிளியரா என்னென்ன டைப்பர்ஸ் based on all these 4 tests என்னென்ன கேட்டகரியில வருதுன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தவிர நீங்க வேற எதுவும் டைப்பர்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்மள மாதிரி மாமிஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன்.
தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் லவ் அண்ட் சப்போர்ட். பை.